மொத்தமுள்ள 32 மந்திரிகளை 16 மந்திரிகளிடம் பார்ட்டி ஃபண்ட் வசூல் செய்தது மகனும் 16 மருமகனும் பிரித்து கொண்டு வசூல் செய்தார்கள் அப்படின்னு ஆதவ் பேசினார். மின்சாரத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம், 1,80,000 கோடி இழப்பு, இதுக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ளை சாருக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லியோ சொல்லாமலோ சொன்னது. இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறார். நேரடியாக யார் எங்கே கொடுத்தாலும் தெரியாது, ஒன்றும் இல்லை. ஜி ஸ்கொயரிலும் 1-2 கம்பெனியில் அவர் டைரக்டராக இருந்தார், பின்னால் விலகினார். உங்களுக்கு ஆதாரமே நான் தரேன். ஸோ நேற்றைக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அது தேனியைச் சேர்ந்த விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் நாங்கள் 42 கோடி ரூபாய்க்கு சோலார் பவர் பிளான்ட்டை ஃபேர்சன்கிற கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தோம். அதோட அந்த குரூப்புக்கு நாங்கள் 32 லட்சம் ரூபாய்க்கு சப்ளை பண்ணி அந்த கேஷும் வரணும். இந்த ரெண்டையும் எங்களுக்கு கொடுக்கல. போய் கேட்டால் சபரீசனுடைய தம்பி கசின் பிரதர் பிரவீன் கணேஷுடைய கம்பெனி இதில் ஏதாவது கேட்டால் தொலைச்சிருவேன்னு மிரட்டுறாங்கன்னு எழுத்துப்பூர்வமாக மின்சாரத்துறை அமைச்சருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த இடத்த அடமானம் வச்சு அவங்க 30 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க அனுராதா ரமேஷுங்கிறவங்க. ஆனால் அதை வெறும் 10,88,000க்கு தம்பியுடைய மாமியாருக்கு வாங்க அவங்க தம்பி தன்னுடைய மகள் என்று செந்தில் பாலாஜி தம்பிக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அதில் 350 கோடிக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அது இடியில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காராம். நாங்கள் ஏற்கனவே 2 வெள்ளை அறிக்கைகள் பண்ணிவிட்டோம், இன்னும் 5 துறைகளில் அடுத்த வாரத்தில் வர இருக்கிறது. எங்களுடைய பிரிலிமினரி என்கொயரி படியாக எல்லா துறையிலும் கிட்டத்தட்ட 30-40% இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் இருக்கிறதுனால ஒரு தற்போதைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நான் ஒரு விசாரணை குழு அமைக்கணும், நாங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற திரு கௌதம் அதானி, அவருடைய தம்பி இன்னொரு அதானி, அவருடைய மகன் மற்றும் அவருடைய ஜிஎம் 4 பேர்கள் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு மீனம்பாக்கத்தில் திருச்சூலத்தில் இறங்கிட்டு நேரடியாக சித்தரஞ்சன் சாலை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துவிட்டு ஈசிஆர் போய் சார் அண்ணாமலை உங்களுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் என்று அனுப்பிய பிறகு கனிமொழி, உதயநிதி, ஆர்எஸ் பாரதி, அதுக்கப்புறம் டிஆர் பாலு, இன்னும் பலர் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. டிஆர் பாலு மட்டுமே தான் தொடர்ந்தார். ஆர்எஸ் பாரதி போட்டார், ஆர்எஸ் பாரதி வாபஸ் வாங்கிட்டார். டிஆர் பாலுவும் வாபஸ் வாங்குவதாக ஒரு தகவல் வந்தது, இன்னும் உறுதியாகலை. ஸோ இந்த வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் பேசாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு இதை பார்த்துட்டு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது சபரீசன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மீது தன்னுடைய நோட்டீஸை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவெளியில் தன்னை பற்றி பேசிய கருத்துக்களை வாபஸ் வாங்கணும், இல்லைனா அதே பொதுவெளிகளில் பேசுனதுக்கு மன்னிப்பு கோரணும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு தான் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போது சபரீசன் அவர்கள் இதை செய்வதற்கு உண்டான காரணம் அரசியல் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஹர்ட்டாக இருக்காரா? இல்லை, இது அரசியல்ங்கிறத விட இது மெயினாக என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் நம்மை போன்றவர்கள் அவருடைய பிஸ்னஸ் தொடர்புகள் எல்லாவற்றையும் செக் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம். பட் இந்த முக்கியமாக இவர் அனுப்பிச்சிருக்கிற நோட்டீஸ் 2 பேருக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஒன்று ஏ ஸ்கொயருங்கிற ஆதவ் அர்ஜுனாவிற்கும், இன்னொருவர் இவர் மின்சாரத்துறை அமைச்சர். அன்றைக்கி பேசுகிறப்ப இவர் என்ன சொன்னார், மொத்தமுள்ள 32 மந்திரிகளை 16 மந்திரிகளிடம் பார்ட்டி ஃபண்ட் வசூல் செய்தது மகனும் 16 மருமகனும் பிரித்து கொண்டு வசூல் செய்தார்கள் அப்படின்னு ஆதவ் பேசினார். மின்சாரத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம், 1,80,000 கோடி இழப்பு, இதுக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ளை சாருக்கு
சாருக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லியோ சொல்லாமலோ சொன்னது. இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறார். சரி, நேரடியாக யார் எங்கே கொடுத்தாலும் தெரியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். என் பில்டிங்கில் என் பக்கத்து ஃப்ளாட்டுக்காரரை விற்றுட்டு போனார். சரியா? அவர் விற்றது 14 லட்ச ரூபாய்க்கு. என் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் 13.5 கேட்டார். சரியா? ஆனால் அவர் இதுக்கு விற்றுட்டார். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணது 10 லட்சத்துக்கு தான். இப்போ எந்த ரேட்டு கரெக்டு? அவர் என்ன பண்ணிட்டாரு, அதனால நான் 15க்கு விற்றேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 14னா ஒரு 50,000 ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகன்னு. ஸோ என்ன விற்றது என்ன கொடுத்ததுங்கிறது ரியலாக பழகினவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். லஞ்சம் கொடுத்ததெல்லாம் வெளியில் ஆதாரங்கள் கிடைப்பது மிக மிக அரிது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன். 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, திரு சபரீசன் அவர்களுடைய மனைவி சன்ஷைன் பள்ளிக்கூடம் போன ஆட்சியின் போது குரோம்பேட்டில் இருக்கிற சுந்தரவல்லி மெட்ரிகுலேஷன் மற்றும் பெருங்குளத்தூரில் பேக் சைடில் 100 ஏக்கரில் உள்ள அதே எஸ்எஸ்என் குரூப்புடைய பள்ளியை வாங்கினார்கள். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன பின்பலம், அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பல நிறுவனங்களை ஆரம்பித்தார். அதில் ஒன்று வானம் என்ற ஒரு நிறுவனம் சொல்லி அது எலான் மாஸ்க்கு போட்டியாக ஸ்பேஸ் எக்ஸுக்குலாம் ஒரு பரப்பப்பட்டது. சரி, அந்த அளவுக்குலாம் அவர் பிளான் பண்ணாரான்னு தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் போச்சு. பட் அதே நேரத்தில் ஜி ஸ்கொயரிலும் 1-2 கம்பெனியில் அவர் டைரக்டராக இருந்தார். பின்னால் விலகினார். உங்களுக்கு ஆதாரமே நான் தரேன். ஸோ நேற்றைக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அது தேனியைச் சேர்ந்த விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் நாங்கள் 42 கோடி ரூபாய்க்கு சோலார் பவர் பிளான்ட்டை ஃபேர்சன்கிற கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தோம். அதோட அந்த குரூப்புக்கு நாங்கள் 32 லட்சம் ரூபாய்க்கு சப்ளை பண்ணி அந்த கேஷும் வரணும். இந்த ரெண்டையும் எங்களுக்கு கொடுக்கல. போய் கேட்டால் சபரீசனுடைய தம்பி கசின் பிரதர் பிரவீன் கணேஷுடைய கம்பெனி இதில் ஏதாவது கேட்டால் தொலைச்சிருவேன்னு மிரட்டுறாங்கன்னு எழுத்துப்பூர்வமாக மின்சாரத்துறை அமைச்சருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லெட்டர் முழுமையாக ஜூனியர் விகடனில் வந்திருக்கு. உங்களுக்கு நான் அதை தருகிறேன், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பிரவீன் கணேஷ் பேரை போட்டு பாருங்கள். திரு பிரவீன் கணேஷ் இவருடைய கசின். அவர் கிட்டத்தட்ட 13 கம்பெனியில் டைரக்டராக இருக்கார். அதில் 6-7 சோலார் பவர் இல்லை மாற்று மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனங்கள். ஸோ தெளிவாக அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. த்ரிஷே எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் கிண்டியில் லோன் வாங்கி அந்த இதை நான் தேடினப்போ ஒரு முறை அவர் டைரக்டர்னு வந்துருச்சு. அதன் பிறகு பிரவீன் கணேஷ் பார்த்தா 13 கம்பெனிக்கு டைரக்டராக இருக்கார். அது 7-8 கம்பெனிகள் உங்களுக்கு இதுவாக தான் இருக்குது. ஸோ இது முழுக்க சோலார் விண்மில் இதுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு போன ஆட்சியில் ஒரு மெகாவாட்டுக்கு 10 லட்சமோ என்னமோ என்று செந்தில் பாலாஜி மூலமாக மேலே வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது ரூமர். செந்தில் பாலாஜி ஈசி வேணாலும் உங்களுக்கு தரேன். கரூரில் அவருடைய தம்பியின் மாமியார் வாங்கின அந்த இடத்தை அடமானம் வச்சு அவங்க 30 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க, அனுராதா ரமேஷுங்கிறவங்க. ஆனால் அதை வெறும் 10,88,000க்கு தம்பியுடைய மாமியாருக்கு அவங்க தன்னுடைய மகள் என்று செந்தில் பாலாஜி தம்பிக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அதில் 350 கோடிக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது இடியில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த லேண்டை விற்றவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு விண்மில் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த லைசன்ஸுக்காக கம்மி ரேட்டுக்கு விற்றுருக்காங்க. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, 30லேருந்து 60 கோடி பெருமானம் உள்ள இடத்தை வெறும் 10 கோடிக்கு பண்ணியிருக்காங்கன்னா மணி லாண்ட்ரிங், லஞ்சம் எல்லாமே வருது. டிவிஎஸ்சி அதில் வழக்கு போட்டதாக தெரில, இடி வழக்கு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நேற்றைய தினம் 2 செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, பத்திரிகையில் வந்த செய்தியே டாஸ்மாக் விஷயத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்டுள்ள அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கி எங்களுக்கு இடி தொடர்ந்து விசாரணையில் எந்த தயக்கம் இல்லைன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வந்து விட்டால் அது நேரடியாக தம்பிசார்கள், செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் இந்நாள் எம்டிக்கள் எல்லார் மேலேயும் போகும். இதற்கு அடுத்ததாக திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காராம். நாங்கள் ஏற்கனவே 2 வெள்ளை அறிக்கைகள் பண்ணிவிட்டோம், இன்னும் 5 துறைகளில் அடுத்த வாரத்தில் வர இருக்கிறது. எங்களுடைய பிரிலிமினரி என்கொயரி படியாக எல்லா துறையிலும் கிட்டத்தட்ட 30-40% இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் இருக்கிறதுனால ஒரு தற்போதைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும், நாங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறார். இப்போ இதெல்லாம் வந்தது என்றால் திமுகவிற்கு மிக சிக்கல் வரும். ஸோ இதை நம்மளை போன்றவங்க பேசக்கூடாது. ஏன்னா இந்த நோட்டீஸ் அவங்க பேசினது வேக். இப்போ சார் ஒன்று எடுத்துக்கங்க,
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு. திரு கௌதம் அதானி, அவருடைய தம்பி இன்னொரு அதானி, அவருடைய மகன் மற்றும் அவருடைய GM 4 பேர்கள் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு மீனம்பாக்கத்தில் திரிசூலத்தில் இறங்கிட்டு நேரடியாக சித்தரஞ்சன் சாலை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்து விட்டு ஈசிஆர் போய் நான் இல்லை ஆதாரம்லாம் இருக்குது. அந்த ஃப்ளைட்டு புக்கானது எல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சிக்கல் இல்லை. ஆனால் அப்போ இவர் வழக்கு போடல. ஒன்று சட்டசபையில் ஸ்டாலின் நான் சந்திக்கவில்லைன்னு சொன்னார். அதாவது நான் அதானியை சந்திக்கவில்லைங்கிறது மாத்திரம் பதில் கொடுத்தார். ஆனால் சபரீசன் சந்திக்கலன்னு எங்கே யாரும் மறுப்பு கொடுக்கல. ஸோ கௌதம் அதானி வந்தது உண்மை. சித்தரஞ்சன் சாலையில் அன்னைக்கு ஸ்டாலின் இருந்தாரான்னு தெரியாது. சரி, முதலமைச்சர் வீட்டில் ஃபஸ்ட்டு சந்திச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாரா, இல்லை ஸ்டாலினும் இருந்து சந்திக்கலையா, இல்லை சந்திச்சதை சொல்ல வேண்டான்னு பண்ணாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 2 முறை உங்களுக்கு இந்த டெண்டர் போடுவதாக இருந்தது. உங்களுக்கு EB மீட்டர், அதாவது டிஜிட்டல் மீட்டர் போட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து கரண்ட் எடுக்க வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக மாதம் வந்துடும். இன்றைக்கி இந்தியாவில் டிஜிட்டல் மீட்டர் ப்ரொடக்ஷனில் 40%க்கு மேலே அவங்கள்ட்ட தான் சப்ளை பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. அதே போல் இது பரந்தூர் விமான நிலையம், காட்டூர், இது ஏற்கனவே உள்ள கறி வழக்குகள்னு இருக்குது. ஸோ அவருடைய சந்திப்புக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப வேகா ஆதவர்ஜுனா 16 டிபார்ட்மெண்ட்னு சொன்னதும், இவர் பவருக்குன்னு சொன்னதும், இது வேகா இருக்கிறதுனால இந்த சார் அண்ணாமலை உங்களுக்கு DMK ஃபைல்ஸ் என்று அனுப்பிய பிறகு கனிமொழி, உதயநிதி, RS பாரதி, அதுக்கப்புறம் TR பாலு, இன்னும் பலர் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. TR பாலு மட்டுமே தான் தொடர்ந்தார். RS பாரதி போட்டார், RS பாரதி வாபஸ் வாங்கிட்டார். TR பாலுவும் வாபஸ் வாங்குவதாக ஒரு தகவல் வந்தது, இன்னும் உறுதியாகலை. ஸோ இந்த வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் பேசாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு இதை பார்த்துட்டு ஆதாரத்தோடு பேசுகிறவங்களும் கொஞ்சம் நிதானமாக பேசுவோம், நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயப்படணுங்கிறத தாண்டி இதில் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு நிர்மல்குமாரும் ஆதவும் இருக்கிற இடத்தில் அவர்களால் எல்லா ஆதாரங்களையும் எடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஆதவர்ஜுனா சபரீசனோடு 2-3 வருடங்கள் பழகியவர். அவங்க சேர்ந்தே பல பிஸ்னஸும் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பெண் நிறுவனத்தை உருவாக்குவதிலும் ஆதவுக்கு பங்குகள் உண்டு. இவரை கொண்டு வந்து மீட் பண்ணது. ஸோ சபரீசனுடைய வழக்கு என்பது கொஞ்சம் எதிர்ப்பு குரல்களை அடக்குவதற்கு, பட் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது. நான் அவர் எத்தனை கம்பெனியில் அவர் டைரக்டர், இங்கே குற்றம் சொல்லப்பட்டுள்ள பிரவீன் கணேஷ் எத்தனை கம்பெனியில் டைரக்டர், நான் உங்களுக்கு லிஸ்ட் தரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.